ஹலோ கைஸ், இந்த காணொலியில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ் ஃபெயிலியர். வாட் இஸ் த ரீசன் டு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வந்து நம்மளுக்கு காதல் தோல்வி ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வந்து உண்மையான காதல் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் நீடுக்கு பழகாதீங்க. சரிங்களா? அதாவது வந்து உடல் சரிங்களா, உடல் இன்பத்துக்காக சரிங்களா, உடல் இன்பத்துக்காக அந்த சிற்றின்பத்துக்காக பழகுகிற, அதுக்காக நம்ம வந்து ஒருத்தர் மேலே வந்து காதல் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒருத்தருடைய அழகை பார்த்து காதல் வந்துச்சு, அதாவது ஒருத்தருடைய முகத்தை பார்த்து காதல் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த காதல் வந்து நிலைக்காது. சரிங்களா? ஒரு காதல் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, அது வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. சரிங்களா? ஸோ வந்து அப்படி இருந்தால் தான் வந்து அது வந்து உண்மையான காதல். அதாவது வந்து நான் காதலுக்காக வந்து படத்துலலாம் சொல்லுவாங்க, இல்லை உயிரை கூட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் வந்து நேரில் வந்து எப்படி அப்படின்னா வந்து காதல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மேலே வந்து ஒரு அக்கறை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், அவங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணணும், அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய கஷ்ட காலத்துலேயும் கூட இருக்கணும், அவங்களோட கஷ்ட காலத்துலேயும் கூட இருக்கணும், அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கப்பே கூட இருக்கணும். சரிங்களா? லவ் அப்படின்றது ஒரு கமிட்மெண்ட், அது வந்து ஒரு ஃபேமிலி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதனால் மட்டும்தான் வந்து லவ் ஃபெயிலியர் வந்து ஆகுது. சரிங்களா? உடல் தேவைகளுக்காக யார் யார் பழகுறாங்களோ அவங்க, ஸோ வந்து அவங்களுக்கு தான் வந்து நிறைய வந்து லவ் ஃபெயிலியர்ஸ் வந்து ஆகும். சரிங்களா? இதை வந்து யாருமே வந்து இந்த மாதிரி பழகக்கூடாது. ஒருத்தர் மேலே வந்து நம்மளுக்கு லவ் வருது அப்படின்னா வந்து அது வந்து ஃபிசிக்கல் நீடாகவே இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா, ஒரு ஒரு லவ் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அன்பாக இருக்கணும், அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கணும். முதல்ல வந்து லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்ன, முதல் விஷயம் என்ன அப்படின்னா தைரியமாக இருக்கணும். யார் எதிர்த்தாலுமே வந்து உண்மையான காதல் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஜெயிக்கும், நிலைக்கும். சரிங்களா? அவங்க வந்து நீ வந்து உண்மையிலே வந்து நடந்த நிகழ்வுகளாக, அதாவது நான் உண்மை நடக்கிறத தான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து லவ்வுக்காண்டி வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அதாவது வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. லவ் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து கஷ்டம்னு வர்றப்ப, அதாவது லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு மேரேஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து அந்த ஆணுக்கு வந்து தைரியமே இருக்காது. சரிங்களா? ஒரு லவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா தைரியம் இருக்கணும். சரிங்களா? அதை தான் வந்து ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தேசம் விட்டு கடத்தினாலும் துணிந்த காதல் ஜெயிக்கும்படி அப்படின்னு அந்த ஒரு லைன், காதல் அழிவதில்லை படத்தில் வந்து அந்த ஒரு காதல் அழிவதில்லை சாங் வரும். ஸோ அந்த சாங்கில் வந்து எப்படின்னா வந்து துணிச்சல் தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ என்னோட அதாவது வந்து உண்மையான காதல்னா என்ன, உண்மையான அன்புனா என்னன்னு தெரியணும்னா சிம்பு படங்களை வந்து அதிகமாக பாருங்க அப்படின்னு சொல்லி திரு கணேசன் சார் அவர்கள் வந்து எனக்கு 2014 சொன்னது. சரிங்களா? அப்போவே வந்து சார் என்ன சொன்னாருன்னா, உண்மையான காதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா, அப்போ நீங்கள் வந்து என்ன பாருங்க அப்படின்னா சிலம்பரசன் சாருடைய மூவிஸ் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, 25 வயதுக்கு மேற்பட்ட வயதில் வரக்கூடிய காதல் தான் வந்து ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு கீழே 25 வயசு கீழே வர்றது எல்லாமே வந்து இன்ஃபாக்சுவேஷன் தான். அதாவது வந்து ஒரு தேவை என்ன, எதுக்காக லவ் பண்ணுறோம், ஏன் லவ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு அலசி ஆராய்ந்து லவ் பண்ணுறது எப்போ அப்படின்னா, ஒரு 25 வயசுக்கு மேலே உங்களுக்கு காதல் வருது அப்படின்னா அது வந்து உண்மையான காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ வந்து இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் நீடுக்காண்டி யாருமே வந்து பழகாதீங்க. சரிங்களா? ஒரு பெண் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து என்னது அவங்கள தான் வந்து ஒரு பெண்களை தான் வந்து இந்த சமுதாயம் வந்து தாழ்த்தி பேசுது. சரிங்களா? முதல் விஷயம் வந்து துணிச்சல் வேணும். அதாவது காதலிக்கணும் அப்படின்னா 2 பேருக்குமே வந்து துணிச்சல் வேணும், பொறுமை முக்கியம். சரிங்களா? இந்த 2 விஷயம் மட்டும்தான். துணிச்சல் வேணும், பொறுமை வேணும். சரிங்களா?
இந்த 2 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, உங்க 2 பேரையும் யாராலயுமே வந்து பிரிக்க முடியாது. சரிங்களா? அதே மாரி நீங்க வந்து உறுதியா இருக்கணும். காதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உறுதியா இருக்கணும். சரிங்களா? அம்மா, அப்பாக்காக நான் வந்து இத விட்டுட்டேன், அத விட்டுட்டேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் என்னது நம்ம வந்து அம்மா, அப்பாவோட பாதுகாப்புல இருக்க முடியும். அம்மா, அப்பா சொல்றத கேட்க முடியும். இதுதான் இயற்கை. நம்ம வந்து வேணும்னே பண்றது இல்ல. சரிங்களா? இதுதான் வந்து இயற்கை. சரிங்களா? அவங்கவங்களோட லைஃப் வந்து சூஸ் பண்றதுக்கு அவங்கவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. சரிங்களா? அவங்கவங்களோட லைஃப் சூஸ் பண்றதுக்கு அவங்கவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றப்ப, இதுல வந்து பெற்றோர்கள் தலையீடு வந்து இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொல்லல. உங்களுடைய இது போய் கேட்கலாம். அதாவது வந்து உங்களோட அப்பா, அம்மா உங்களுக்கு உரிமையானவங்க. அதனால வந்து நான் இந்த மாரி லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லலாம். ஸோ வந்து அந்த மாரி வந்து யாருமே வந்து சொல்றது கிடையாது. சரிங்களா? தைரியம் இல்லாதவங்க என்ன பண்றாங்க தைரியம் இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரேக்கப் ஆயிருது. சரிங்களா? தைரியம் இல்ல, பொறுமை இல்ல. ப்ளஸ் அவங்க வந்து உடல் தேவைக்காக தான் வந்து அந்த காதல் அப்படின்ற ஒரு ஆயுதத்த வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த காதல் வந்து நிச்சயமா வந்து நிலைக்காது. சரிங்களா? அதாவது வந்து துணிச்சலும், பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் காதலுக்கு. சரிங்களா? ஸோ வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து காதல் தோல்வியில வந்து அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஆண்கள் கிடையாது. சரிங்களா? இது வந்து நீங்க ஆராய்ச்சி இனிமேல் பண்ணாலும் சரி, ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் சரி, இதுல வந்து காதல் அப்படின்ற விஷயத்துல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது, காதல் தோல்வியில வந்து அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா வந்து அதாவது வந்து ஒரு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆண் எத்தன பேர் கூட பழகுனாலும் அவனுக்கு பேரு ஆண் தான். ஆனா வந்து ஒரு பெண் வந்து எத்தன பேரோட பழகுனாலும் அவளுக்கு பேரு பெண் கிடையாது. அவள வந்து ஒரு ஒரு பொருளா தான் பார்ப்பாங்க. நெறைய பேரோட வந்து இது பண்ணாங்க. ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு தேர்ட் ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, அவங்க வந்து அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து வேற ஒரு நிக்நேம் வச்சு சொல்லுவாங்க அவங்கள. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த வந்து பாய்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். என்னைக்கு வந்து புரிஞ்சு நடந்துக்கிறீங்களோ, சரிங்களா? ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டத்த நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி வந்து நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம வந்து அந்த அந்த புரிஞ்சு நடக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து அறிவில்ல அப்படிங்கும்போது நம்ம லவ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஒருத்தர வந்து லவ் பண்றோம் அப்படின்னா வந்து, அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, உறுதியா இருக்கணும். அந்த லவ் வந்து உறுதியா இருக்கணும். கண்டிப்பா நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கண்டிப்பா நான் இவன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி இருக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இது இது வந்து ஒரு கமிட்மெண்ட். சொன்ன மாரி என்ன அப்படின்னா, ஒரு இது வந்து ஆ இது வந்து ஒரு கமிட்மெண்ட் சரிங்களா? இவங்களுக்கு வந்து இந்த தேவைய பூர்த்தி பண்ணணும். இவங்களுக்காக வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். அதாவது இவங்களுக்காக நம்ம எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கணும், தோணணும் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா? சும்மா அந்த பேசிட்டு, நான் அதுக்கப்புறம் எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறதோ, இல்ல காரணம் சொல்லாம விலகாதீங்க. யாருமே வந்து ஒரு காரணம் சொல்லிட்டு விலகுனீங்க அப்படின்னா, அது வேற விஷயம். சரிங்களா? ஒரு காரணமே சொல்லாம நீங்க வந்து விலகுனீங்க அப்படின்னா, ஒருத்தருடைய மனச வந்து தேவையில்லாம புண்படுத்துறது. அது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, காதல் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா வந்து என்ன பிடிக்கலன்னா வந்து எப்படி வந்து பிடிக்காம போகும்? அதாவது ஆ பிரபஞ்சம் வந்து என்ன எப்படின்னா, அ ஒத்த பண்புகளுடைய மனிதர்கள தான் ஒன்று சேர்க்கும். அப்புறம் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போகும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ வந்து உங்களுக்கு பிடிக்காமயே போயிட்டாலும், எனக்கு வந்து உன்னைய பிடிக்காம போனதுக்கான காரணம் இதுதான். அப்படின்னு சொல்லிட்டு விலகுங்க. நீங்க சொல்லாம விலகாதீங்க. அது மட்டும் இல்லாம, ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்கள வந்து அவ்வளோ நாள் ஏன் உங்களுக்கு வந்து பிடிச்சுச்சு? ஒருத்தரோட அப்ப அவங்கள பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அழகா இருந்திருப்பாங்க, நல்லா பேசியிருந்திருப்பாங்க. ஆ ஸோ வந்து அப்படிலாம் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்ககிட்ட கேளுங்க. ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. ஏன் என்ன பிடிக்கல? எதனால என்ன பிடிக்கல? எதனால பிடிச்சிருந்துச்சு? இத்தன நாள் பிடிச்சிருந்துச்சே, ஏன் பிடிச்சிருந்துச்சு? அப்போ வந்து ஒரு காதல் அதாவது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லவ் பண்ற வரைக்கும் வந்து அந்த தைரியம் லவ் பண்ற வரைக்கும் அந்த தைரியம் இருந்தது. மேரேஜ் அப்படின்னு போகும்பொழுது, நான் எங்க அம்மா, அப்பாவுக்கு வாக்கு குடுத்துருக்கேன். எங்க அப்பா இதெல்லாம் வந்து முன்னாடியே தெரியும். அதாவது வந்து லவ் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கணும். இது நமக்கு சரி வருமா? சரி வராதா? அப்படின்னு யோசிக்கணும். சரிங்களா? அத விட்டுட்டு நீங்க வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணலாமா? வேணாமான்னு யோசிக்கலாம். ஆனா லவ் பண்ண பின்னாடி இவங்கள பார்த்துக்கலாமா? வேணாமா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாதா? அப்படின்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. சரிங்களா? அது வந்து தப்பான ஒரு விஷயம். லவ் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த உடம்பு தான் வந்து தேவை. சரிங்களா? ஒரு பெண்களுடைய அ உடல் தான் வேணும். அவங்களுடைய பாசம் வேணாம். அவங்களுடைய ஃபேஸ் வேணாம். எதுவுமே வேணாம். அப்படின்னு இருக்கப்ப, இப்ப வந்து என்னது?
அவங்க வந்து இப்போ ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து முகம் அழகா இருக்காது. ஆனா வந்து அவங்க வந்து அவ்வளோ அன்பா இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து பிடிக்காது, செய்யாது. சரிங்களா? ஸோ வந்து என்ன முக்கியம் அப்டின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மனுஷனுடைய உணர்வுகளுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்க தெரியணும். சக மனிதர மனிதரா மதிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னோனே, சரி இந்த பொண்ணு வந்து விடாம வந்து அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து ஒருத்தர் விட்டு போனாலும் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லவ் லவ் பண்றதில்ல. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கல்யாணம் முடிக்க போறப்ப வந்து என்னாது, இப்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா வந்து பிடிக்கலன்னா விட்டு போயிருங்க. அத விட உங்களுக்கு ஆ எப்படி சொல்றது? பிடிக்கல அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிடிக்குது, பிடிக்கல அப்படின்னா, அவங்களோட மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்படும். சரிங்களா? அவங்க மனசு இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பாசம் வச்சிருந்துட்டு, இப்போ விட்டு போறோமே, அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? நீங்க வந்து யோசிங்க தயவு செஞ்சு. சரிங்களா? விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவ யோசிங்க. ஏன்னா வந்து விட்டு போறதுக்கு முன்னாடி 1000 தடவ நீங்க வந்து யோசிக்கணும். ஏன்னா வந்து நீங்க வந்து நேசிச்ச ஒரு உயிருக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துட்டு ஒரு உறவுக்கு நம்பிக்கை குடுத்துட்டு விலகுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் வந்து இதுதான். சரிங்களா? அதாவது வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து மதிப்பு குடுக்கணும், மரியாதை குடுக்கணும். அவங்க மேல பாசம் வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு நம்பிக்கை குடுக்குறீங்க. நான் உங்கள பார்த்துக்கிறேன். ஒரு ஆணானவன் என்ன பண்றான், ஒரு பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை குடுக்குறான். ஏன்னா சம்பாரிக்கிறது முதற்கொண்டு எல்லாமே ஆண்களுடைய கைகள்ல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து அவன் என்ன பண்றான் அப்டின்னா வந்து ஒரு நம்பிக்கை குடுக்குறான். நான் அவன பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்னு அந்த சொன்ன பையன் வந்து இப்படி விலகி போறான். சரிங்களா? அப்படி விலகி போறாங்க அப்படின்றப்ப, ஒருத்தர் மேல நம்பிக்கை குடுத்துட்டு அத உடைக்கிறது அப்படின்றது, அது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயமே வந்து கிடையாது. சொரி சரிங்களா? ஸோ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, உடம்பு தேவைக்காண்டி வந்து லவ் பண்ணாதீங்க. ஆ இதனால தான் வந்து நெறையா வந்து பிரியுது. சரிங்களா? காதலிக்க தைரியம் இருந்தவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கும் தைரியம் வேணும். சரிங்களா? யார் எதிர்த்து வந்தாலும், எத்தன கோடி பேர் எதிர்த்து வந்தாலும், நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். செத்தா இவ கூட தான் சாவேன். இல்லன்னா இவ கூட தான். இருந்தாலும் இவளோட தான், இல்லனாலும் இவளோட தான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவுல நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள வந்து யாராலயும் வந்து என்னது அதாவது வந்து காதலிக்கும்போது வந்து உங்களுடைய ஆசைகள வந்து ஒரு பெண் வந்து ஆ நிறைவேத்த முடியாம போகலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து ஏன்னா உடல் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படுபவள் பெண் தான். சரிங்களா? இப்ப வந்து இப்ப வந்து பசங்க வந்து குழந்தை சமக்க போறதில்ல. சரிங்களா? அவங்களோட வயிறு வந்து வெளிய தெரிய போறதில்ல. அவங்களோட எதுவுமே அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வெளிய தெரிய போறதில்ல. ஆனா ஒரு பொண்ணுன்னு வந்துட்டா, அவ வந்து எவ்ளோ கஷ்டப்படுவா? அவ வந்து எவ்ளோ ஒரு வலிய வந்து அனுபவிப்பா? அந்த ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டா வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு, அவ வந்து அந்த கெட்ட பேர் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா, அது அவளுக்கு எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம். ஸோ அந்த இதெல்லாம் யோசிச்சு நீங்க பாருங்க. அதாவது நம்மளுடைய காதலி அப்படின்றவ, ஆ நம்ம வந்து காதலிக்கும்போது வந்து அ நம்மளுடைய காதலிக்கும்போது நம்மளுடைய உடல் தேவைய வந்து பூர்த்தி பண்ணாம போகலாம். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் வந்து அவ தான் நம்மளுக்கு எல்லாமே அவ தான். அவ வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து அந்த உடல் தேவைகள வந்து பூர்த்தி பண்ண தான் வேணும். சரிங்களா? அது வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? காதலிக்கும்போது வந்து அ இது யாரும் வந்து சம்மதிக்காட்டி கூட காதலிக்கும்போது எந்த ஒரு பெண்ணுமே வந்து ஒரு தப்பு பண்றதுக்கு சம்மதிக்காட்டி கூட சரிங்களா? அது வந்து சம்மதிக்கக் கூடாது. சம்மதிச்சா அது வந்து 2 பேருக்குமே வந்து கெட்ட பேரா தான் ஆகும். சரிங்களா? அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் 2 பேருக்குமே வந்து கெட்ட பேரா தான் ஆகும். மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கேர்ல்ஸ்க்கு தான் வந்து அதிகமான ஒரு அ காயமும், வலியும் அவங்கள வந்து அத வந்து சொல்லவே முடியாது. சரிங்களா? ஸோ வந்துட்டு என்ன அப்டின்னா, இப்படிதான் வந்து லவ்னா வந்து இப்படிதான் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விதிமுறை வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவள் உங்களுடைய தேவைகள வந்து பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னாலும், திருமணத்துக்கு பின்னாடி உங்களுடைய தேவைகள வந்து கண்டிப்பா பூர்த்தி பண்ண தான் போறா. யாருமே உங்களுக்கு குடுக்காத அளவுக்கு அன்பு வந்து உங்களுக்கு குடுக்க தான் போறா. அந்த ஒரு பெண்ண நீங்க வந்துட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து, அது உங்களுக்கு தான் லாஸே தவிர, அந்த பொண்ணுக்கு வந்து லாஸ் கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து இவங்கள பத்தி இதுக்கு இப்பயே கொஞ்சம் சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர, அவங்க வந்து அதாவது வந்து நெறைய லவ் ஃபெயிலியர் சந்திக்கிற எல்லாருமே வந்து என்னைய விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நெறைய பேருக்கு அன்ப குடுக்குறவங்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஒருத்தர் விட்டு போயிட்டாங்க அப்டின்ற அளவுக்கு அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. சரிங்களா? ஒருத்தன் வந்து என்ன இப்டி லவ் பண்ணி ஏமாத்தி விட்டு போயிட்டான் அப்டின்ட்டு இருக்கிற ஒரு பெண், சரிங்களா? என்ன லவ் பண்ணி ஏமாத்தி விட்டு போயிட்டான் அப்டிங்கிற ஒரு பெண் வந்து எப்டி இருப்பாங்க அப்டின்னா,
பிறருக்கு அன்பை குடுப்பவளா ஒரு குடுக்குற நிலைமையில தான் இருப்பா. அவள பத்தி அவ வந்து யோசிக்கிறது கிடையாது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு முதல் விஷயம் வந்து, நான் யாரு? என்னால என்ன பண்ண முடியும்? சரிங்களா? நான் அன்பானவளா இல்லையா? நான் நான் வந்து மத்தவங்கள விட ஒரு இப் அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்குள்ள நமக்குள்ள வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்றத அத கண்டுபிடிச்சு, அத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நெனைக்கணும். நம்ம வந்து யாரும் இல்லாம நம்மளால வாழ முடியும். அப்படின்னு சொல்லி என்னைக்கு ஒரு பெண் நெனைக்கிறீங்களோ, மத்தவங்களோட பின்னாடி போகாம, என்னைக்கு ஒரு பெண் நெனைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து விடிகாலம் பிறக்கிறது. என்னைக்கு அப்படின்னா, பெண்கள் வந்து அவங்கவங்கள நம்பணும். அடுத்தவங்கள நம்பக்கூடாது. சரிங்களா? ஸோ வந்து நம்மளுக்குள்ள என்ன நல்ல நல்ல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து நம்ம வந்து ஜெயிச்சு வரணும். சரிங்களா? அதுதான் வந்து அ நம்ம வந்து நம்மள விட்டு போறவங்களுக்கு குடுக்குற அதிகப்படியான ஒரு அடியா இருக்கும். சரிங்களா? அதே மாரி வந்து நம்ம வந்து அன்புக்கு ஏங்குறவங்க வந்து எத்தனையோ பேர் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களும் நம்மளோட கண்ணுக்கு வந்து தெரிவாங்க. சரிங்களா? யார் வந்து அன்புக்கு ஏங்குறாங்களோ, அவங்க கிட்ட நம்ம அன்பு குடுக்கலாம். நம்மளுடைய அன்பை வந்து மதிக்காம, அதனுடைய வேல்யூ தெரியாம போனவங்க கிட்ட நம்ம என்னைக்குமே வந்து ஒரு வருத்தப்படக்கூடாது. ஆ தைரியமா இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து விஷயம். சரிங்களா? இப்ப வந்து ஒரு பாய்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஒருத்தருக்கு நம்பிக்கை குடுத்துட்டீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு விட்டு போகாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்க நெனைக்கிறது எல்லாமே. சரிங்களா? ஆ ஒரு ஒரு லவ்வா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க நெனைக்கிறது தான் எல்லாமே. அதாவது வந்து எப்டி அப்டின்னா, ஆ அதாவது வந்து உங்களுடைய அம்மா, அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, "நான் சொல்றத தான் வீட்ல கேட்பாங்க. நான் ஒரே ஒரு பையன் தான். நான் சொல்றத தான் வீட்ல கேட்பாங்க." அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ சொல்லி ஏமாத்தி லவ் பண்ணுவாங்க. ஆனா, கடைசியில பார்த்தோம்னா வந்து என்னது ரொம்ப பெரிய ஒரு ஒ ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கும். என்னோட நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? நான் லவ் பண்ணது வந்து அவங்க 1 வாரமோ அல்லது 2 வாரமோ ஒரு 15 டேஸ் என் கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ 15 டேஸ் வந்து என் கூட இருந்தாங்க. என் கூட பேசினாங்க, என் கூட இருந்தாங்க. ஜஸ்ட் நான் சொல்றது வந்து எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். சரிங்களா? ஸோ வந்து நான் என்னாச்சு அப்டின்னா வந்து 2டே வாரம் தான். அதாவது ஒரு 15 டேஸ் பேசியிருப்பாங்க. கரெக்ட்டா ஒரு 10 டேஸ் ஆர் 15 டேஸ் பேசியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, நல்லா பேசுவாங்க. நல்லா ஒரு இதுவா பேசுவாங்க. எப்பவும் பேசிக்கிற மாரி பேசுவாங்க. சரிங்களா? அவங்களோட பிசிக்கல் நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. என் மூலமா வந்து அவங்களோட பிசிக்கல் நீட் ஃபுல்ஃபில் ஆகலன்னு தெரிஞ்சோனே, ஆ அவங்க வந்து விட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து நான் அது விட்டதோட இல்லாம, நான் வந்து மறுபடியும் அதாவது வந்து ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது? நம்ம வந்து நம்புன ஒருத்தர் வந்து நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்ப, நமக்கு வந்து ரொம்ப வலிக்கும். நம்மளுக்கு புடிச்சவங்க நம்மள விட்டு போறாங்களே, அவங்க வந்து நம்மள விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவங்கள வந்து அவங்க வந்து பிடிக்கலன்னு சொன்னாலுமே, நம்ம மறுபடியும் கால் பண்ணி பேசுறதா இருக்கலாம். மறுபடியும் கால் பண்ணி அவங்கள தொல்ல பண்றதா இருக்கலாம். அந்த மாரி விஷயம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, நான் இவங்க வந்து நம்மள விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம மேல வந்து இத்தன நாள் அன்பா இருந்தாங்க. அப்டின்ற ஒரு காரணம் மட்டும் தான். சரிங்களா? ஸோ வந்து நானும் வந்து இந்த மாரி கால் பண்ணி இது பண்ணிட்டே இருப்பேன். ஸோ வந்து அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, ம் அவங்களோட அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, அவங்களுக்கு புடிச்ச வரைக்கும் பேசுனாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் நீடுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்த மாரி இருந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஃபிசிக்கல் நீட் வந்து என்ட்ட வந்து அந்த ஃபிசிக்கல் நீட் வந்து என்னால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல அவங்களோட ஃபிசிக்கல் நீட. ஸோ வந்து நான் வந்து அ முற்றிலுமா நான் வந்து அத வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ வந்து அதனால வந்து அந்த வேணான்னு சொன்னதுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளோதான். ஆனா நான் வந்து விடாம கால் பண்ணிட்டே இருப்பேன். பேசிட்டே நம்ம மேல இல்ல ரொம்ப பாசமா பேசிட்டு திடீர்னு எப்படி சொல்றது? ஒரு ஒரு கை உடைஞ்ச மாரி அந்த மாரி சொல்லுவாங்க. நல்லா யாருமே பேசாத அளவுக்கு இதுவரை நம்மளோட வாழ்க்கையில யாருமே அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நேசிச்சுட்டு, அந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டு விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, அது வந்து யார தான் வந்து விடுறதுக்கு நம்ம வந்து மனசு வராது. சரிங்களா? அப்படி அவங்கள விடுறதுக்கு வந்து அவ்வளோ பாசமானவங்கள விடுறதுக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு காரணத்துக்காண்டி கால் பண்ணி செய்றது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க பேசினா அவங்க பேசணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆ அவங்க வந்து வேற யார்ட்டயோ வந்து அந்த நான் வந்து கால் பண்ணேன்னா, வேற யார்ட்டயோ குடுத்து அவங்க வந்து ஸ்கோல் பண்ண வைக்கிறது. ரொம்ப ஒரு வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, ஒரு க்ரூயலா பேசுற ஒரு வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அந்த மாரி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு நான் வந்து இப்பயும் சொல்றேன். இன்னொரு தடவ உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்றேன்.
அப்போதைக்கு அவங்களால அதாவது வந்து அந்த லவ் பண்ற காலத்துல வந்து ஒரு பெண்ணால வந்து த தன்னுடைய பார்ட்னருடைய தேவைகள், ஆசைகள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணாட்டி கூட, ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தானே, அப்புறம் ஏன் நீங்க வந்து எதுக்காக அவசரப்படுறீங்க? எதுக்கு அவசரப்பட்டு என்ன பண்றீங்க? லவ் பிரேக் ஆகுது, எல்லாமே ஆகுது. சரிங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களால எதுவும் செய்ய முடியலனாலும், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா நேரமும் உங்க கூட தான் இருக்க போறாங்க. உங்க லைஃப் ஃபுல்லா உங்க கூட தான் இருக்க போறாங்க. அத நீங்க இப்ப இல்லனாலும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா சந்தோஷமா தானே இருக்க போறோம். நம்மளோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணாம எங்க போயிற போறாங்க? அப்படின்னு ஒரு தடவ ஒரு ஆண் யோசிச்சீங்க அப்படின்னா, பல பெண்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும். நானும் நல்லா இருப்பீங்க. பெண்கள்லாம் வந்து அவ்வளோ மோசமானவங்க கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து நான் மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆசைகள வந்து ஒரு பெண்ணால வந்து திருமணத்துக்கு முன்னாடி நிறைவேத்த முடியலனாலும், திருமணத்துக்கு அப்புறமா வந்து நம்ம நம்ம கூடயே தானே இருக்க போறாங்க. அந்த ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படின்றது தான் உண்ம. சரிங்களா? ஸோ வந்து எல்லாரும் வந்து அன்புக்காக பழகுங்க. அது ஒண்ணு தான் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ சம்மந்தமா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க கேட்ச் பண்ணியிருப்பீங்க. அத வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஆம். நான் வந்து கேட்டுட்டே இருக்கேன். நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்றீங்க. கமெண்ட் பண்றவங்க வந்து என்ன தலைப்பு வேணும்? உங்களுக்கு வந்து என்ன தலைப்புல பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஃபாரின் ஸ்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஆல்.